அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மிளகா பஜ்ஜி. அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். 4 நீல பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு பவுடர் எடுத்துக்கிடுங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. இடியப்ப மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. தேவைக்கு வாட்டர். நம்ம செய்யும் முறை பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துட்டு இப்படி நீள வாக்கில் கட் பண்ணிக்கிடுங்க. இந்த காம்பு ஒடியாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. ஒன்றோட காட்டுறேன். காம்பு ஒடியக்கூடாது. இந்த மாதிரி எடுக்கணும். இது அவ்வளோ காரம் இருக்காது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகு கடலை மாவில் அரிசி மாவு இடியப்ப மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா எடுத்துக்கிடுங்க. சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன் இருக்குது. கரம் மசாலா 1/2 ஸ்பூன். சோம்பு பவுடர் 1/2 ஸ்பூன். இனி வாட்டர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி விடுங்க. நம்ம உப்பு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் பார்த்துட்டு போடுங்க. 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். மிளகா பஜ்ஜி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என் பையனுக்கு நல்லா பிடிக்கும் மிளகா பஜ்ஜி. என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் சொல்லுவான். மிளகா பஜ்ஜி தான் வேணும்னு சொல்லுவான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மிளகா பஜ்ஜி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாவு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல பஃப்பாக நமக்கு நல்ல புள்ளி வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கடாய் வச்சுருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தேவையான கோகோனட் ஆயில் நம்ம விட்டுடலாம். தேவையான ஆயில் விட்டாச்சு. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இனி ஒவ்வொன்றும் நம்ம போட்டு பெரட்டி போட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி பெரட்டிட்டு இப்படி போட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி போட்டு இந்த காம்பு இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொன்றா போட்டுக்கிடுங்க.
மிளகா பஜ்ஜியும் கோகனட்டு சட்னியும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. தைரியமாக நம்ம வந்து கோகனட் ஆயில் வந்து நல்ல கோகனட் ஆயில் வந்து சுத்தமாக ஆட்டி எடுத்த கோகனட் ஆயிலில் எப்போவுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியாகட்டும் இருக்குது, செரிமன் ஆகும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, மேலே எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு இருக்குது, இப்போவே சாப்பிடணும் போலே இருக்குது. இல்லை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு காம்பினேஷன் வந்து கோகனட் சட்னி தான் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து அரை முறை தேங்காய் பூ எடுத்துக்கிடுங்க, அரை ஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் எடுத்துக்கிடுங்க, 4 பல்லு பூடு எடுத்துக்கிடுங்க, ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துக்கிடுங்க. நம்ம இதை வந்து எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க, அதில் இந்த அரை முறை தேங்காய் பூ போட்டுக்கிடுங்க, சின்ன ஜீரகம் போட்டுக்கிடுங்க, பூடு போடுங்க. பூடு போட்டு தான் எப்போவுமே வந்து சட்னி வந்து அரைக்கணும். அப்போ தான் கேஸ் டபுளுக்கு எல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஒரு பச்சை மிளகா போடுங்க, உப்பு போட்டுக்கிடுங்க, இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இதை வச்சு நீங்கள் சாப்பிடணும், அப்போந்தான் நல்லா இருக்கும். இப்படி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.